வெல்கம் பேக் டு தி சேனல். இது உங்கள் எஃப்டி ஃபேமிலி. நான் உங்கள் பையன். ஹலோ ஃபைட்டர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என்ன பிரவீன், ஒரு வீடியோ தான் போட்டேன், அதுக்கப்புறம் எங்கே பார்ப்போனேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு தோணும். ஆமாங்க, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணியாச்சு. இனிமேல் ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோ உங்களுக்கு வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்ற பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே ரொம்ப ஃபெமிலியரான ஒரு கம்பெனின்னு கூட சொல்லலாம். நம்ம ஜோகோலேருந்து வந்திருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் வீடியோவை பார்க்க போகிறோம். நம்ம ஜோகோவில் வந்து நிறையா வீடியோஸ் பார்த்துருக்கோம். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு பார்த்துருக்கோம், இல்லை சாஃப்ட்வேர் டெஸ்டருக்கு பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் பிபிஓ பார்த்துருக்கோம். இது வரைக்கும் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பெருசாக பார்த்தது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கிறீங்க, இப்போ தான் உங்களோட ஃப்ரெஷ் கரியரே ஸ்டார்ட் பண்ணுறீங்க, எனக்கு வந்து ஜோகோ மாதிரி ஒரு ரெப்யூட்டடான ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனியில் எனக்கு வேலை வேணும் பிரவீன் அப்படின்ற நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபெமிலியரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது நான் சொல்லுவேன். அங்கேருந்து வந்திருக்கிற ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டுக்கான ஒரு வேகன்சியை பற்றி தான் நம்ம சேனலில் வீடியோவாக பார்க்க போகிறோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன பிரவீன் அப்படின்றவங்களுக்கு நான் ஒரு சின்ன கிளாரிட்டி கொடுக்குறேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா ஒன்றும் கிடையாது. இப்போ இருக்க சோஷியல் மீடியா அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்தை, சம்திங் ஒரு ப்ராடக்டாக கூட இருக்கலாம், அந்த ப்ராடக்ட்டை எவ்வளவுக்கு டெவலப் பண்ணி நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம், அது மூலிமா சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அந்த கம்பெனிக்கோ இல்லை அந்த ப்ராடக்ட்டுக்கோ, அந்த மாதிரி விஷயங்கள் ப்ரொமோஷன் தான் லிட்டரலி. இப்போ எப்படி நம்ம பழைய சரவணா ஸ்டோர் ஆட்லாம் பார்க்குறோம்ல, ஸோ அதே மாதிரி அட்வர்டைஸ் மூலிமா நம்ம வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து சேல் பண்ணுறது தான் ஒன் ஆஃப் த க்ரூஷியல் டேர்ம்னு சொல்லலாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி, ஒரு டிகிரி மட்டும் உங்களுக்கு இருந்தால் போதும், நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜோகோ சொல்லியிருக்காங்க. எந்த எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு டிஃப்ரெண்டான ஆப்பர்ச்சுனிட்டியும் கூட. எனக்கு டெக்னிக்கலாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை பிரவீன், ஆனால் லாஜிக்கலாக நான் ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணிடுவேன், எனக்கு ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிற என்னோட ஃபைட்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது இதை நம்ம சொல்லலாம். ஸோ ஃபர்தர் டிலே இல்லாமல் நம்ம நேராக அதுக்கான அஃபிஷியல் சைட்டுக்கு போயிடலாம். இதுதான் அதுக்கான அஃபிஷியல் சைட்டு. இதுக்கான லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை யூஸ் பண்ணி இந்த சைட்டுக்கு வந்துருங்க. ஜோகோ கார்பரேஷன் ஃபுல் டைம் ஜாப் தான், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அனாலிஸ்ட் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஜாபோட இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா, மேனேஜர் கூகுள் ஆட்ஸ் கேம்பெயின்ஸ் இம்ப்ரூவ் த ரிட்டர்ன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ரேட் ரிப்போர்ட் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகே ப்ரோ, இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்ற கேட்டிங்கன்னா, உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டோ சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறையா டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் தி குரூஷியல் டூல்ஸ் தான் அந்த கேம்பெயின்ஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. ஒன்றும் கிடையாது, ஒரு நிறையா சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், ஒரு ப்ராடக்ட்டோட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னா அதுக்கு வந்து ஒரு கேம்ப் மாதிரி போட்டு, இந்த மாதிரி நாங்கள் ப்ராடக்ட் இப்படி வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி அந்த ப்ராடக்ட்டோட யூனிக்கான விஷயத்தெல்லாம் நிறையா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது மூலியமாக வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகும்ல, ஸோ அதுதான் வந்து கேம்பெயின் சொல்லுவாங்க. அதை வந்து கொஞ்சம் நீங்கள் டெக்னிக்கலாக நீங்கள் பண்ணுவீங்க. அதில் ஒன்றும் பெருசாலாம் இருக்காது, சிம்பிளாக தான் இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா, டெவலப்பர் பர்ஃபார்மன்ஸ் மேட்ரிக்ஸ் ப்ரொவைட் த ரெக்கமெண்டேஷன்ஸ் அண்ட் கண்டினியூஸ்லி ரிவைஸ் த கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது. இப்போ ஒரு தடவையும் நீங்கள் கேம்பெயின் பண்ணும்போது அதோட ஸ்ட்ராட்டஜி இருக்கும்ல. இப்போ ஒரு டைம் வந்து இந்த ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தடவை ப்ரொமோட் பண்ணுறோன்னா, அடுத்த டைம் வந்து அதை விட அட்வான்ஸான ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஆமாம், இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் கையில் கொண்டு போகலாம் ரொம்ப தூரத்துக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜி உங்களோட திங்கிங்கில் தான் இருக்குது எல்லாமே. ஸோ அதையும் வந்து நீங்கள் உள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டர்ஸ்டாண்ட் த டேட்டா அரைவ் த டிசிஷன்ஸ் பேஸ்ட் ஆன் வெப் அனாலிட்டிக்கல் டேட்டா அண்ட் ஜென்ரேட் ரிப்போர்ட்ஸ் அப்படின்றது. இப்போது நீங்கள் எவ்வளவுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உள்ளே போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அனலிட்டிக்கல் பவர் ஒன்று வேணும் அப்படின்றத நான் சொல்லுவேன். என்ன ப்ரூவ் அனலிட்டிக்கல் பவர் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, அந்த வெப்சைட்லாம் நிறையா சர்ச் பண்ணி அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு நீங்களாவே ஓனாக ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணுற மாதிரி. இப்போ ஒரு ப்ராடக்ட்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏதோ ஒரு ஃபோன் கேஸே இருக்குது, அந்த ஃபோன் கேஸை வந்து சேல் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஃபோன் கேஸை வந்து நம்ம இன்டர்நெட்டில் நிறையா தேடி பார்க்கலாம். ஸோ எவ்வளோ பேர் சேல் பண்ணுறாங்க, என்னென்ன ஸ்ட்ராட்டஜியெல்லாம் யூஸ் பண்ணி அதை சேல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா கேதர் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு ரிலவெண்ட்டான விஷயங்களை வந்து நம்ம அது கொடுக்குறது இன்னும் கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்கும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான். ஜஸ்ட் சிம்பிள் தான். என்னென்னா, உங்களோட காம்படிட்டர் யார், அந்த காம்படிட்டருக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்ம அவங்களோட அட்வான்ஸாக என்ன பண்ணலாம், அவ்வளோதான். இப்போதைக்கு இண்டஸ்ட்ரியோட எக்ஸப்டேஷன் இது தான். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்தாவே போதும். என்ன பிரச்சனை ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றதுலாம் கேட்டிங்கன்னா, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாம் ஒரு பேசிக்கான விஷயங்கள் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்டர்கெட் த செம் கேம்பெயின்ஸ் இன்க்ளூட் த போத் paid search and pay per click, search engine optimization SEO and social media and paid non-paid மீடியம்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல தான் அந்த எஸ்இஓ வருது. உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்இஓன்றது என்னன்றது. எஸ்இஓன்றது ஒன்றும் இல்லை, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்றத சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இன்டர்நெட்டில் போய் ஒரு விஷயத்தை தேடுறீங்க, கூகுளில் வந்து மேலே தேடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜோகோன்னு தேடுறீங்கன்னா, ஜோகோன்னு தேடினோடனே கீழே வந்து நிறையா ப்ளூ கலரில் நிறையா பிளாக்ஸ் எல்லாம் வரும். ஸோ அந்த பிளாக்ஸ்லலாம் வந்து ஜோகோவோடது ஃபஸ்ட்டில் இருக்கும். ஸோ அது எப்படி ஃபஸ்ட்டில் வருதுன்றது இந்த மாதிரி எஸ்இஓ பண்ணி தான் வந்து அதை ஃபஸ்ட்டில் கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சோஷியல் மீடியா இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்கிற ரொம்ப பெரிய பவர்னு சொன்னால் அது சோஷியல் மீடியா தான் நம்ம சொல்லுவோம். இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கோ இல்லை நீங்கள் இப்போ இந்த பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோ யூடியூப்பில் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இது கூட ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் தான். இவ்வளவுக்கு டெவலப் ஆகிட்டு இருக்க இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி இந்த ப்ராடக்ட்ஸ், அதாவது ஜோகோவோட ப்ராடக்ட்ஸை வந்து எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு கம்பெனி மூலியமாக அதை ப்ரொமோட் பண்ணலாம், எப்படிலாம் பண்ணலான்ற வந்து இனோவேட்டிவான அந்த தாட்ஸ் தான் வந்து இந்த கம்பெனி இப்போதைக்கு எதிர்பார்க்குறாங்க. அது இருந்தாவே போதுமானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மேனேஜர் சர்ச் இன்ஜின்
ஆப்டிமைசேஷன் ஃபியூ ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஜென்ரேட் த ரிப்போர்ட்ஸ். ஸோ உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும் ஜோகோவில் வந்து நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்குது. லைக் வந்து ஒரு ஜோகோ புக்ஸாக இருக்கட்டும், இல்லை ஜோகோவோட நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் நம்மக்கிட்ட. ஸோ நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்து எவ்வளவுக்கு யூஸ்ஃபுல்லாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், இல்லை அதுக்கு தேவைப்படுறவங்கள எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சி அவங்க கொண்டு போய் கொடுக்கணுன்றது அந்த ஆட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவங்க சர்ச் இன்ஜினை வந்து சம் ப்ராடக்ட்ஸுக்கு வந்து அதிகமாக க்ரூஷியலாக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் உள்ளே நீங்கள் போனதுக்கு அப்புறமே நிறையா புரியும் நான் நினைக்கிறேன். என்கேஜ் இன் ஆல் ஃபேக்ட்ஸ் ஆன் சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் அண்ட் கேம்பெயின்ஸ் including initial planning and implementation and monitoring and optimization, analytical reporting அப்படின்றது. ஸோ இவங்க கேட்குற மேஜரான விஷயம் இங்கே நீங்கள் இதில் சர்வே பண்ணணும்னா இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப குருஷியலாக தெரிஞ்சுக்கணுன்றதை அவங்க கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் ஏதோ ஒரு ஆடோ இல்லை மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஏதோ ஒன்று நீங்கள் ட்ரை பண்ண கேம்பெயின்ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிங்கன்னா கூட ஸோ அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் முக்கியமாக இருக்கணுன்றது கேட்டிங்கன்னா எல்லாத்தையுமே ஒரு பிளான் பண்ணி சரியாக பண்ணணுன்றதை கேட்டிருக்காங்க. அந்த பிளானிங்கோட மட்டும் இருந்துடக்கூடாது, அதை வந்து செயல்படுத்தவும் நீங்கள் முயற்சி பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அந்த செயல்படுத்தினது எப்படி போயிட்டுருக்குன்றத மானிட்டரும் நீங்கள் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அது எல்லாத்தையுமே ஆப்டிமைஸ் பண்ணி ஒரு நல்ல அனலிட்டிக்கல் ரிப்போர்ட், அதாவது இந்த ப்ராடக்ட்டுக்கு இவ்வளோ ஆட்ஸ் ரன் பண்ணியிருக்கிறோம், இவ்வளோ இதுவாக இருக்குது. இப்போ நீங்கள் கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இந்த எலெக்ஷன்லலாம் நிறையா பார்ட்டிஸ் வந்து இப்போ நிறையா அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போட்டிருந்தாங்க. பிஜேபியாக இருந்தாலும் சரி, இல்லை டிஎம்கேவாக இருந்தாலும் சரி, ஏடிஎம்கேவாக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருமே வந்து கூகுளில் ஆட்ஸ் மட்டுமே போட்டு பல கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க இந்த எலெக்ஷனுக்காக. ஸோ அந்த மாதிரி வந்து அதெல்லாம் ஒரு ரிப்போர்ட்டாக எடுத்து நம்மக்கிட்ட காட்டுறாங்க பார்த்தீங்களா, இதுதான் வந்து ரிப்போர்ட்டிங் இங்கே சொல்லுவாங்க. ஸோ இதை நீங்கள் அந்த இதை எவ்வளவுக்குலாம் ட்ராப் ஆகிருக்கு, நீங்கள் எவ்வளோக்கு கிராஃப் ஏறி இருக்குது இறங்கிருக்கு, எவ்வளோ பேர் பார்த்துருக்குறாங்க, இதெல்லாம் ஒரு அனாலிட்டிக்கல் பண்ணுறீங்கல்ல. ஸோ அதுதான் அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் கொடுக்கணும். ரொம்ப பெரிய வேலையெல்லாம் இல்லை, ரொம்ப கஷ்டமெல்லாம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாம் ஈஸி தான். லைஃப்பில் எல்லாமே ஈஸி தான் நண்பா. என்ன எல்லாமே நீங்கள் தாண்டி தான் வரணும். கஷ்டம், நஷ்டங்கள், வலிகள், காயங்கள் எல்லாத்தையுமே தாண்டி தான் வரணும். இது கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஐம் இன்ட்ரெஸ்டட் இருக்கும், அதை கொடுங்க. அதை கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு லோட் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த பேஜுக்கு வந்துடும். இந்த இடத்துல உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் அஸ் யூஷுவல் எப்போவுமே எல்லா கம்பெனிக்குமே அப்ளை பண்ணுற மாதிரி தான். ஸோ அவங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். பெருசாக எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே கேட்கல, எல்லாருமே ட்ரை பண்ணலாம். இப்போ என்ன பண்ணணுன்னே தெரியல, ஆனால் எனக்கு பெருசாக டெக்னிக்கல் நாலேஜும் இல்லை, லாஜிக்கலாக நிறையா யோசிப்பேன் பிரவீன், நிறையா விஷயத்தில் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே இந்த ஜாப் ரொம்ப ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேலை தேடிக்கிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாமல் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியராகவும் இருக்கும். அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இந்த ஜாப்புக்குலாம் அப்ளை பண்ணட்டும். உங்கள் மூலியமாக ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி கூட இருக்கட்டும். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபைட்டர்ஸ். தேங்க்யூ.